விக்னேஷ் பி அப்படிங்கிறவரு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, சார் கான்செப்ட் 5 அப்லோடு ப்ளீஸ். நம்ம ஒரு கான்செப்டா போட்டுட்டு இருக்கோம். நம்ம 5th கான்செப்ட் கேட்டிருக்காரு, போடலாம் சீக்கிரமா. அதுக்கடுத்து ராக் ஷபரி அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க. வெரி ஹெல்ப்ஃபுல் சார், தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஓகே, நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, நம்ம ட்ரிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் தரோம் இல்லைங்களா, அதை கமெண்ட் பண்றது என்னன்னா, எனக்கு பர்சனலா பண்றீங்க, வாட்ஸ்அப்ல பண்றீங்க, ஓகே. நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் போட்டீங்கன்னா மத்தவங்களும் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை பேர் இதுக்கு கமெண்ட் பண்றாங்கிறத பொறுத்து இத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்றாங்களா, நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நீங்க போடும்போது என்ன பண்றீங்கன்னா, அதை என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நீங்க எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்றீங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம இப்ப நெக்ஸ்ட் ட்ரிக் போயிடலாம். நிஞ்சா பிசிக்ஸ் ஷார்ட்கட்ஸ்ல ட்ரிக் நம்பர் 14, ரேஷியோ ஆஃப் டைம்ஸ். 2 bodies A mass 2 kg and B mass 8 kg are dropped from heights of 9 meter and 36 meter respectively. The ratio of the time taken by them to reach the ground. இப்போ பாருங்க, இதுதான் கிரவுண்ட். சரியா? இப்ப கிரவுண்ட்ல இருந்து மேல ஒரு பர்டிகுலர் ஹைட்ல என்ன, இங்க 9 மீட்டர் அப்படிங்கிற இந்த ஹைட், இங்க என்ன இருக்கு, மாஸ் ஏ இருக்கு. அதோட மாஸ் எவ்வளவுனா 2 kg. சரியா? அதுக்கு அடுத்தது இதோட ஹைட் எவ்வளவு சொல்லிட்டாங்க, நமக்கு 9 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த மாஸ் பிங்கிற மாஸ். இந்த பிங்கிற மாஸ் எங்க இருக்கு, நமக்கு இது மாஸ் பி. இது எவ்வளவு, 8 kg. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 16 மீட்டர். 36 மீட்டர். பாருங்க, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 36 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இது மேல இருந்து கீழே வரும்போது இந்த டைம் ரேஷியோ என்ன இருக்கும் அப்படிங்கிறது கேக்குறாங்க. இங்க H1 H2 இதை கொடுத்துட்டாங்க. ஹைட்டுக்கு ஒன்னு 9 மீட்டர்ல இருக்கு, இன்னொன்னு 36 மீட்டர்ல இருக்கு. இது சேரக்கூடிய டைம் T1 T2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த T1:T2 ரேஷியோ என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, இது எப்படி பண்ணணும்னா, நமக்கு பாருங்க, மாஸ் 2 kg கம்மியா இருக்கு, மாஸ் 8 kg அதிகமா இருக்கு. அதனால நம்ம என்ன நினைப்போம், மாஸ் 8 kg சீக்கிரமா வரும் அப்படிங்கறத நினைப்போம். ஏன்னா இன்னொன்னு 2 kg பக்கத்துல இருக்கிறதால இது கூட சீக்கிரமா வருதுன்னு கூட நினைக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்க எப்படி கால்குலேட் பண்ணாலும் அது தப்பா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, நமக்கு ஹைட்டுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, H1:H2. சரியா? H1 எவ்வளவு, 9 மீட்டர். H2 எவ்வளவு, 36 மீட்டர். நமக்கு தேவையான டைம்கான ரேஷியோ வேணும்னா T1:T2 போட்டீங்கன்னா, ஏன்னா 9 இருக்குல்ல, 9 மீட்டர் ரூட் எடுத்தா 3, 36 மீட்டர் இருக்குல்ல, இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 6ன்னு வரும். 3:6 அப்படிங்கிறது ஆன்சர். ஆனா 3:6 இருக்கான்னு பார்த்தா இல்ல, அதை 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1:2. ஸோ த கரெக்ட் ஆன்சர் 1:2. சரியா? இந்த மாதிரியான மாடலுக்கான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 14 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன கேக்குறீங்கன்னா, சார் கிராஷ் கோர்ஸ் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே நமக்கு கிராஷ் கோர்ஸ் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப ஆன்லைன் வேணும்னா ஆன் சிசி அப்படின்னு போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. அதே மாதிரி ஆஃப்லைன்ல உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைன்னா ஆஃப் சிசி போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. உங்களுக்கு எப்படி அதை அட்மிஷன்ஸ் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.